வெல்கம் டு வீட்டு கிச்சன். இந்த வீடியோவில் கேரளா ஸ்பெஷல் கப்ப பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். இப்போ இதில் நாம் 1 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்து தோல் எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இனி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். 1 கிலோ கிழங்குக்கு நமக்கு 1/2 கிலோ சிக்கன், அந்த ரேஷியோவில் நாம் இதை செய்ய போகிறோம். ஸோ இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி நம்ம இதை வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நாம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. இதை நாம் இனி வேக வைக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கிழங்கு போட்டு தண்ணி விட்டு வேக வைக்க போகிறோம். இதை மூடி வச்சு வேக வைக்கணும். இப்போ உப்பு போடாண்டாம். இது ஒரு கொதித்த பிறகு நம்ம உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நமக்கு கிழங்கு கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இந்த நேரத்தில் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இதை அடி பிடிச்சிடாமல் கிளறி விட்டுக்கணும். இனி இது வேகட்டும். பாருங்கள், நமக்கு கிழங்கு வெந்தாச்சு. இனி இதை நாம் தண்ணியை வடிச்சிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நாம் ஒரு பேன் வச்சுருக்கோம். இதில் ஃபஸ்ட் நாம் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் 2 வத்தல் மிளகாயை போட்டுக்கலாம். கூடவே 4 பச்சை மிளகாயை வாந்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன உள்ளி கட் பண்ணி வச்சிருக்கேன், சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட் இருக்கும். நான் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடால ஒரு பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்லா இருக்கும். இப்போ நமக்கு உள்ளி நல்லா வதங்கியாச்சு. இந்த நேரத்தில் தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் சின்ன சைஸ் தக்காளியில் 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வதங்குறதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். இனி இதில் நாம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், காரத்துக்கு ஏற்றாக்கில் மிளகாய்த்தூள், நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். சிக்கன் மசாலா தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள். இவ்வளோத்தையும் சேர்த்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். பாருங்கள், இப்போ மசாலா நல்லா வதங்கியாச்சு. இனி இதில் நாம் சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். சிக்கனை நல்லா வதக்கிக்கணும். மசாலால் நல்லா கோட் ஆகிறது மாதிரி.
இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்துருந்தோம். இப்போ சிக்கனில் நல்லா கோட் ஆகியாச்சு மசாலா. ஏன் இதை தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி விட்டுற வேண்டாம். தண்ணி வந்து நமக்கு குறைச்சி தான் இருக்கணும். நல்லா கொஞ்சம் போல தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். நான் இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இனி இதை மூடி வச்சு நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்க, சிக்கன் நல்லா வெந்தாச்சு. இந்த அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கணும். தண்ணியும் இதோட கூடிடக்கூடாது. இந்த அளவுலேயே இருக்கட்டும். நான் ஃபஸ்ட்டு விட்ட அந்த 1 கப்பு தண்ணி தான், அதுக்கு மேலே எதுவும் விடலை. இனி இந்த நேரத்தில் நாம் வேக வச்சு வச்சுருக்கக்கூடிய அந்த கிழங்கை இதில் சேர்த்து கிளறலாம். ஸ்டவ்வை சிம்மிலே வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம இதை கிளறிக்கணும். மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த கிழங்கு கூடால நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கொஞ்சம் பெரிய பாத்திரமாக இருந்தால் உங்களுக்கு கிளறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்றாக்கில் நீங்கள் பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கிளறிட்டு கடைசியாக இதில் துருவின தேங்காய் இருக்குது, அதையும் மேலே போட்டு கிளறிக்கணும். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் போல் மல்லித்தழை, அதையும் சேர்த்து கிளறி போட்டு விட்டுக்கலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனில் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து மட்டனில் எல்லாம் பீஃபில் கூட இது செய்யலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கிளறியாச்சு. இனி நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளோட கப்பா பிரியாணி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.